Hi guys, welcome back to the channel. எனக்கு தெரிஞ்சு போன வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய பேர் ஒரு 200 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க. நம்ம டீசல் புல்லட்டில் நம்ம வந்து மோட்டோ பிளாகிங் வந்து டெய்லி போட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம போடலாம். இது அங்கே மலைக்கு அப்புறம் இருக்கிற சென்னை ரோடெலாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனாலே ரோடெலாம் சரியாகவே மெயின்டைனே பண்ணலை. எனக்கு மெட்ரோ தான் வந்து அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த ரோடெலாம் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு மெயின்டைனே பண்ணல. காசு கட்டிங்காக என்னன்னு தெரியல. மண்ணை போட்டு தான் வந்து அடைக்கிறாங்க, மண் கல் அந்த மாதிரி போட்டு தான் அடைக்கிறாங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு ரோடே போட மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் புழுதி பாருங்களேன், எவ்வளோ புழுதி கலப்புது. ஒரு வாரமும் நான் கழுவிட்டு தாங்க இருக்கேன். ஆனாலும் பாருங்களேன், ஒரு சின்ன மழை வந்து இப்படி ஆக்கிடுது. டெய்லி இந்த வண்டி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பாருங்கள் எப்படி ஆகுதுங்க. இப்போ திரும்பி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் க்ளவுடியாக தான் ஆகுது. லைட்டாக சில இடத்துலலாம் துரு வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சைலன்சர்லேயும் நிறைய இடத்துல துரு வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ நம்ம இதை கழுவி பார்ப்போம். வாஷ் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் சில அடிகள், சில துருகள்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் பிடிக்காமல் முன்னாடி வந்து ஒரு லாரி மாதிரி, சின்ன லாரி இருக்கும்ல, ஸோ அந்த இதில் வந்து பின்னாடி விட்டுட்டேன். ஸோ அந்த பம்பரில் இடித்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வளைஞ்சிருக்கு, ஆனால் வந்து டயரோடு தேயலை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் வந்து இதில் தேஞ்சு இந்த இடம் இதாகிடுச்சு. இங்கே ஒரு இது மாதிரி வரும், அதை மாட்டணும். அது சோம்பேறித்தனம்னால மாட்ட முடியல, அதனால் இப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஹார்ன் வந்து இந்த இடத்துல, இங்கே ஹார்ன் இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துல இடித்து இப்படி இங்கே ஒரு பெயிண்ட் போயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு துரு இருக்குது நம்ம என்ஜின் கவரில். அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு. இதில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம இது சைலன்சரில் பாருங்கள், இந்த இடம் துரு, இங்கே ஒரு துரு. இந்த இது வந்து நம்ம
கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டது. இந்த பெண்டில் எந்த துருவும் இல்லை, நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம பழைய சைலன்சரே வந்து க்ரோம் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஃபெயிலியரு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த கார்லேயும் துரு இருக்குது, அதுமாதிரி இந்த கார்லேயும் துரு இருக்குது. இதுதான் எதாவது பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த சாரி கார்லேயும் பாருங்களேன், இங்கே துரு, இடம் ஃபுல்லாக துரு வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வண்டி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது கழுவணும் போல் மழை காலத்தில். இல்லைன்னா வந்து அந்த துரு பயங்கரமாக ஏறிடுது. உங்கள் யாருக்காவது இந்த துருவை எப்படி நிறுத்துறது, இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி நிறுத்துறது, இல்லைனா அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா அது ஒரு வீடியோவாக போடலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம். ஸோ இது ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த 40ல் போனீங்கன்னா ஐயோப்பா, அந்த மாதிரி ஒரு சுகம் இருக்கவே இருக்காதுங்க இந்த வண்டியில். எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. அப்படியே ஒரு குழந்தை மாதிரி அப்படியே போகும். அந்த துணி வச்சு தொடச்சது லைட்டாக அந்த நூல்லாம் கொஞ்சம் மாட்டிச்சு. என்னமோ நம்மளே குளிச்ச மாதிரி இருக்கு வண்டியை குளிப்பாட்டுறதுல. நம்மளே குளிச்சா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு வண்டிக்கு மேலே உட்காந்து ஓட்டுறதுக்கு. இந்த செயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் க்ரீஸ் போட சொன்னாங்க. ஸோ நான் க்ரீஸ் போட்டு ட்ரை பண்ணேன். அந்த க்ரீஸ் போட்டால் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அது வருது. மற்றபடி லூபோ இல்லை எண்ணெயும் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 300 கிலோமீட்டர்லேயே, அதுவும் இந்த மாதிரி புழுதியான ஒரு இடத்துல ஓட்டும் போது அந்த மண்ணெல்லாம் பட்டு பட்டு அது வந்து சீக்கிரமாக வந்து போயிடுது. எப்போவுமே இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கும், அதே மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.